வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம். கைஸ், விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கொல்லம் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அதை ட்ரெண்டிங் பண்ணி வேறு லெவல் செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே படத்தோட எந்த ஒரு அப்டேட்ஸுமே வராது. இந்த படத்துக்கு ஒரு வெறித்தனமான அப்டேட்டை ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி, அரை ஹவருக்கு முன்னாடி, இல்லைனா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் வரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அப்படி கிடையாதாமா. கண்டிப்பாக வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸை பயங்கர என்கேஜிங்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாராமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட்ஸாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் டீகோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீகோடிங் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்ற போஸ்டர் அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் பாதையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன் பாத் அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துருக்குது, ஆன் ப்ரோக்ரஸில் இருக்குது. அதனால அவர் பாதையில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று செகண்ட் பார்த்தீங்கன்னா கையில் லெதர் பேக் வச்சிருக்காரு. இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்து டிராவல் ரிலேட்டடான படம் அப்படின்ற மாதிரி ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து பில்லா பட ஸ்டைலில் யாரையும் மீட் பண்ண போறாரு. அந்த பேக்கில் பணத்தை கொடுத்துட்டு யாரையும் கூப்பிட்டு வர போறாரு. அது நம்ம த்ரிஷா மேமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரிஷா மேமா கடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பணத்தை கொடுத்து த்ரிஷா மேமா கூப்பிட்டு வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா அது ஒரு லக்கேஜ் பேக் இருக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த டைட்டில் லுக் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கீழே திருவினையாக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதான் விடாமுயற்சியிலேயே முயற்சி இருக்குது, அப்புறம் எதுக்கு முயற்சி திருவினையாக்கும் தனியாக கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி திருவினையாக்கும் இதை மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஃபாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பயங்கர ரக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மேஸ் அப்படின்ற ஒரு மேப் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மேஸ் மேப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை வந்து யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. அண்ட் நம்ம ஏகேவோட லுக்கை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட அந்த டைட்டில் லுக் வந்து 2 போஸ்டர் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே எப்படி இருந்தாருன்னா ஒரு ஃபேன்சியான லுக்கில் இருந்தார். அவரு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் மேலே இருக்க டாட்டூவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. பின்னாடி கன்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போஸ்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பட் குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல, அது வேற லெவல் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் ஒரு கிரேடிங்கில் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏகேவோட ஒரிஜினல் ஆட்டிடியூடோ ஒரு போஸ்டர். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ டிஏயோ எதுவுமே இல்லாமல் நம்ம ஏகே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி ஒரிஜினலாக ஒரு லுக் அது வந்து செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட அந்த ஓடிடி ரைட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்கிருது. ஓடிடி ரைட்ஸை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிருது. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமோட்டோகிராஃபரான நிரோஷா வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு டைட்டில் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிரோஷாவோட பேர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் அப்படின்றது இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க டி கோடிங் கிடச்சி. ஸோ மீறி ஏதாச்சும் டி கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். பட்டு போஸ்டர் தரம் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. மகிழ் திருமணி சம்பவம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.